ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். யூடியூப்பில் பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேகமாய் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகத்தை சங்கீதம் 61:5 நாம் வாசிக்க கேட்போம். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்திற்கு பயப்படுகிறவளின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். சங்கீதக்காரனாகிய தாவீது மிக அழகான ஒரு காரியத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். தேவனே, என் பொருத்தனைகளை நீர் கேட்டீர். நிறைய நேரத்தில் நாம் நினைக்கிறோம், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாரோ? நான் படுற கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியுமா? நான் இன்னைக்கு சொல்லுகிற பாதைகள் ஆண்டவருக்கு புரியுமா? நான் இன்னைக்கு வடிக்கிற கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியுமா என்று ஏக்கத்தோடு ஒரு அங்கலாய்ப்போடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, சங்கீதக்காரனாகிய தாவீது மிக அழகாக சொல்லுகிறார், தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், என் ஜெபத்தை கேட்டீர், என் கண்ணீரை துடைத்தீர். அவருடைய வாழ்க்கையின் போராட்டங்களை மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல நெருக்கங்கள், பல போராட்டங்களை கடந்து வருகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். சிறிய வயது முதல் தன்னுடைய குடும்பத்தால் ஒதுக்கப்படுகிறார். பெற்றெடுத்த தகப்பன் எல்லாரையும் கொண்டு வந்து நிப்பாட்டும் பொழுது கடைசி குமாரன் ஆகிய தாவீதை அவர் மறந்து போனார், அவனை தள்ளி வைத்தார். அப்படி வந்தாலும் கூட சவுலினாலே அவனுக்கு பெரிய ஒரு ஆபத்து காத்திருந்தது. ஒரு தெள்ளு பூச்சியை வேட்டையாடுவது போல தாவீதை அவன் வேட்டையாடுகிறார். சொந்த மகன் அப்சலோமினாலே உயிர் போகிற அளவிற்கு பிரச்சனைகள் தாவீதுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. சொல்ல முடியாத அளவுக்கு பாரங்கள், எங்கு செல்வது, எங்கே ஓடுவது, யாரிடத்தில் என்னுடைய பிரச்சனைகளை சொல்ல முடியும்? கண்ணீரோடு இருக்கிற நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார், தகப்பனே, நான் பொருத்தனை பண்ணுகிறேன், தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன், நீர் என்னுடைய ஜெபத்தை கேளும், என்னுடைய போராட்டங்களை மாற்றும், நிந்தனைகளை மாற்றும் என்று கேட்கிறார். நடந்த காரியம் என்ன? வசனத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். ஒருவேளை பல பொருத்தனைகளோடு நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். பல இருதயத்தின் பாரத்தோடு இந்த வார்த்தையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். யூடியூப்ல பார்க்கிறவளா இருக்கிறவர்கள் ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பலவீனங்கள் சூழ்ந்திருக்கிறதே, என்னுடைய குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் என்னை அமிழ்த்தி கொண்டிருக்கிறதே, தப்பி செல்ல வேற வழி இல்லையே. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சில நேரங்களில் அவர் செய்கிற காரியம் தாமதமாகலாம். சில நேரங்கள் ஆண்டவர் செய்கிற காரியம் தாமதமாக மாறலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, சொன்ன வார்த்தைகளை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விண்ணப்பத்திற்கு அவர் பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுகிறார், பொருத்தனை. நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணுகிறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு இதை செய்வீரே, ஆனால் நான் உமக்கு இதை செய்வேன். சில சபைகளில் ஆண்டவருடைய ஊழியத்திற்காய் செல்லும் பொழுது சில முக்கியமான கொள்கைகளில் நான் பார்த்த ஒரு காரியம், அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஜனங்கள் அவங்களுக்கு கிடைத்த பொருட்களை கொண்டு வந்து சபைகளுக்கு முன்பதாக வைத்திருப்பார்கள். அந்த பலிபீடத்தின் முன்பதாக அதை வைத்திருப்பார்கள். எதற்காக இதை செய்கிறார்கள்?
ஒருவேளை ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே நீர் எனக்கு இந்த காரியத்தை செய்வீரானால் நான் உமக்கு இந்த காரியத்தை செய்வேன். சில கூட்டங்களுக்கு சென்ற பொழுது நான் பார்த்திருக்கிறேன், அந்த நோட்டீஸில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார்கள், பொருத்தனை கன்வென்ஷன் என்று எழுதியிருப்பார்கள். ஒரு குடும்பத்திற்கு ஆண்டவர் ஏதாயிலும் ஒரு அற்புதத்தை செய்திருந்தால் அந்த குடும்பம் பொருத்தனையாக ஒரு கன்வென்ஷனை நடத்துவார்கள். இதை பார்த்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் 3 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய பொருத்தனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? வேத புஸ்தகம் பொருத்தனையை குறித்து என்ன நமக்கு கற்றுத்தருகிறது? வேதத்தின் ஆழத்திலிருந்து சில காரியங்களை வேகமாய் உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பொருத்தனை என்பதற்கு அழகான ஒரு வார்த்தை நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ப்ராமிஸ், சத்தியம் என்று சொல்லலாம், ஒரு உடன்படிக்கை என்று சொல்லலாம். தேவன் மனுஷனோடு கூட சில உடன்படிக்கைகளை செய்தார். முதலாவது பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். சிறையிருப்பை மாற்றுவேன் என்று ஒரு ப்ராமிஸை கொடுத்தாரு. அதை போலவே ஆண்டவர் செய்தார். மனுஷன் தேவனுக்கு செய்கிற பொருத்தனை, தேவனிடத்தில் செய்கிற ப்ராமிஸ் எப்படி இருக்க வேண்டும்? வேகமாய் நம்முடைய வேத புஸ்தகத்தை எண்ணாகமும் 30ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய பொருத்தனை முதலாவது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? வாசிக்க கேட்போம். ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். இன்னைக்கு பொருத்தனை பண்றாங்க நிறைய பேர். ஆண்டவரே நீங்க எனக்கு இதை செய்வீங்கன்னா நான் உங்களுக்கு இதை செய்வேன்ப்பா. ஆண்டவரே இந்த காரியத்தினுடைய வாழ்க்கையில நீங்க செய்வீங்கன்னா நான் உமக்காய் இந்த காரியத்தை செய்வேன். பொருத்தனை பண்றாங்க, வாயினாலே அறிக்கை இடுகிறார்கள், சபையில வந்து அழுகிறார்கள். ஆனால் பல நேரங்களில் அவர்கள் சொன்னதற்கு மாறாக வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது நிமித்தமாய் வாழ்க்கையில் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மிக அழகான ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறார். அவனுடைய பேர் எப்தா. வேத புஸ்தகத்தில் நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தேவன் அவனை குறித்து ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். அம்மோனியர்களோடு கூட போர் செய்யும்படியா அவர் போகிறார். ஆண்டவரை பார்த்து ஒரு பொருத்தனை பண்றார். ஆண்டவரே நீர் எனக்கு வெற்றியை கொடுப்பீரே ஆனால், நீர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பீரே ஆனால் இந்த போர் முடிந்ததுக்கு பிறகு நான் வீட்டிற்கு கடந்து செல்லுவேன். வீட்டுக்கு போகும் பொழுது யார் எனக்கு முன்பதாக கடந்து வருகிறார்களோ, எது எனக்கு முன்பதாக கடந்து வருகிறதோ அதை உமக்காக தகன பலியாக கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணுகிறான். வாயினால் அறிக்கை எடுக்கிறான், ஆண்டவரே நான் இந்த போர்ல நீர் எனக்கு வெற்றியை கொடுப்பீரே ஆனால், நான் செய்கிற இந்த யுத்தத்தில் நீர் எனக்கு வெற்றியை கொடுப்பீரே ஆனால், நான் வீட்டுக்கு போகும் பொழுது, நான் வீட்டிற்கு செல்லும் பொழுது, நான் வீட்டில் கால் வைக்கும் பொழுது எந்த மிருகமோ எது எனக்கு முன்பதாக வருகிறதோ அதை உமக்காக தகன பலியாக கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணுகிறான். போர் நடக்கிறது. தேவன் இதனுடைய ஜெபத்தின்படியே, எப்தாவுடைய ஜெபத்தின்படியே தேவன் அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறார். அம்மோனியர்கள் மத்தியில் ஒரு வெற்றியை கொடுக்கிறார். எல்லாம் சந்தோஷத்தோடு முடிஞ்சது. சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வர்றாரு, ஜெபத்தோடு வர்றாரு. என்ன பொருத்தனை பண்ணியிருக்கிறார் ஆண்டவரோட? ஆண்டவரே நான் வீட்டுக்கு போகும்போது எது எனக்கு முன்பதாக வருகிறதோ, எது எனக்கு முன்பதாக வந்து நிற்கிறதோ அதை நான் பலியாக கொடுப்பேன், தகன பலியாக கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணுகிறார். வீட்டுக்கு போறாரு. நடந்த காரியம் என்ன தெரியுமா? தான் நேசிக்கிற ஒரே ஒரு மகள் வேகமாய் ஓடி வந்து, அப்பா வந்துட்டீங்களா ராஜா என்று அவரை பார்க்கிறாள்.
இவர் ஆண்டவரோட கூட பொருத்தனை பண்றாரு. ஆண்டவரே, ஜெயத்தை கொடுப்பீரானால் எந்த சூழ்நிலை வந்தாலும் யார் வந்தாலும் அதை உமக்காக பலியாக கொடுப்பேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இதே சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வறுமையானால், இப்படிப்பட்ட ஒரு நிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் வறுமையானால் நாம் என்ன செய்யக்கூடும்? பொருத்தனையாவது பொருத்தனை, ஆண்டவராவது ஆண்டவர். நமக்கு தான் விடுதலை கிடைச்சிட்டே, நமக்கு தான் வியாதியிலிருந்து விடுதலை கிடைச்சாச்சே, நமக்கு தான் இந்த போராட்டங்கள் மாறிவிட்டாயிட்டே, இனி பொருத்தனை என்ன பொருத்தனை, தூக்கி தூர எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் எப்தா செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? மகளை பார்த்து சொல்லுகிறாள், ஆண்டவரிடத்துல பொருத்தனை பண்ணிட்டேம்மா, வேற வழியே இல்ல, பலியாக கொடுத்தாக வேண்டும், தகன பலியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவள் சொல்லுகிறாள், ராஜா, give me 2 more months, என்னுடைய வாழ்க்கையில ஒரு 2 மாத காலம் எனக்கு கொடுங்க, நான் மலையில போய் என்னுடைய தோழியோடு கூட நான் இருக்கிறேன். விட்டாரு. 2 மாதம் கழித்து வருகிறாள். தேவனுக்கு பொருத்தனை பண்ணபடி, தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில வாயினால சொன்ன காரியத்தை அவர் செயல்ல காண்பித்தார், தகன பலியாக கொடுத்தார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நாம் பொருத்தனையை மீறி கொண்டு இருக்கிறோம். தேவனோடு செய்த உடன்படிக்கையை நாம் மீறி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்துல நெருக்கம் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, வியாதி வரும் பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்ற, ஆண்டவரே, நீர் எனக்கு செய்வீரே ஆனால் நான் இதை செய்வேனாப்பா. ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த காரியத்தை செய்வீரானால் உமக்காக இந்த காரியத்தை நான் செய்வேன். பொருத்தனை பண்ணுகிறோம். ஆனால் பல நேரங்களில் நாம் அதை தவறி விடுகிறோம். ஜாக்கிரதையாக இருங்கள். ஆண்டவர் முதல்ல விருப்பப்படுகிற ஒரு பொருத்தனை என்ன தெரியுமா? வாயிலிருந்து வர்ற வார்த்தையில நீங்க உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொருத்தனை ஒன்று பண்றீங்கன்னா அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதை நீங்கள் நிறைவேற்றியாக வேண்டும். எப்தா நினைச்சிருக்கலாம்ல, ஒருவேளை நான் நேசிக்கிற பிள்ளை, நான் அன்பு வைத்த பிள்ளை, எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு மகள் அல்லவா, என்மேல் எவ்வளவு பாசமாக இருக்கிறாள், என்மேல் எவ்வளவு அன்பாக இருக்கிறாள், யுத்தம் முடிந்து வந்த பிறகு இவள் என்னுடைய கண்களில் ஏன் பட்டாள் என்று அவன் ஒரு காலமும் எண்ணவில்லை. தேவனுக்கு கொடுத்த பொருத்தனைய, வாயினால் சொன்ன காரியத்தை அவன் நிறைவேற்றுகிற ஒரு அனுபவம், ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தில் தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை பொருத்தனை இதுவரை நிறைவேற்றாம இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்த பிறகும் அது நிறைவேற்றாம இருக்கிறீங்களா? தயவு செய்து ஒரு காரியத்தை பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை மன்னித்து கொள்ளுமப்பா, நான் பொருத்தனை பண்ணின காரியத்தை உமக்காக நான் செய்கிறேன். ஆண்டவரே, நான் பொருத்தனை விண்ணப்பங்களோடு செய்த பொருத்தனையை உம்முடைய சமூகத்தில் நிறைவேற்றுகிறேன். உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்திற்குள்ளே வேகமாய் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவன் எப்படிப்பட்ட பொருத்தனையை அவர் விரும்புகிறார்? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் சத்தமாக வாசிக்க கேட்போம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இரண்டாவதாக ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. நீ பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செய்ய தாமதியாதே. Do not late. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக பொருத்தனை பண்ணியாச்சு, ஆண்டவரும் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு காரியத்தை செய்து விட்டால் அதை செய்வதற்கு என்ன பண்ணக்கூடாது?
தாமதிக்க கூடாது. நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், நாளன்னைக்கு பார்த்து கொள்ளலாம், இன்னும் ஒரு வாரம் கழித்து பார்த்து கொள்ளலாம், இன்னும் ஒரு மாசம் கழித்து பார்த்து கொள்ளலாம். நாளை என்பது நாளையாக மாறிக்கொண்டே இருக்கும். நாளைக்கு ரட்சிக்கப்பட்டுறலாம். சிலரை பார்த்தா சொல்லுவாங்க, பிரதர் நாளைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறேன், நாளைக்கு ரட்சிக்கப்படுகிறேன், நாளைக்கு கூட்டத்திற்கு வருகிறேன், அடுத்த வாரம் வருகிறேன். நாளை என்பது நம்முடைய கரங்களில் அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கிருபையாய் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். இன்று ஆண்டவர் நமக்கு கிருபையாய் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார். நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. போன வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இருந்தவர்கள் இந்த ஞாயிறு ஆராதனையில் இல்லை. இன்றைக்கு இருக்கிறோம். நாளைக்கு என்ன சம்பவிக்கும் என்று நம்மால சொல்ல முடியாது. வசனம் சொல்லியிருக்கிறது, தேவன் உனக்கு செய்வாரே ஆனால், நல்லா கவனிங்க, ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வாரே ஆனால் அவருக்கு செய்த பொருத்தனைய ஒரு நாளும் நீங்க தாமதிக்கவே கூடாது. இரண்டாவதாக ஒரு காரியம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதை நலம். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தேவைதான், எல்லாருக்கும் சுகம் தேவைதான், எல்லாருக்கும் பலவீனங்கள் மாற்றப்பட வேண்டும் தான். வசனம் சொல்லுகிறது எல்லாம் நடக்கணும் தான். ஆனா பொருத்தனை பண்ணுனீங்கன்னா, உங்களால் செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது? பொருத்தனை பண்ணக்கூடாது. பொருத்தனை பண்ணீங்கன்னா செய்யணும். செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, பொருத்தனை பண்ணாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை, என்ன நேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் சிம்பிளா முட்டங்கால் போட்டு, ஆண்டவரே கண்ணீரை மாற்றுங்க, ஆண்டவரே துக்கத்தை மாற்றுங்க, ஆண்டவரே வேதனைகளை மாற்றுங்க, ஆண்டவரே பிரச்சனைகளை மாற்றுங்க. அண்ணாள் பொருத்தனை பண்ணுகிற, ஆண்டவரே நீர் எனக்கு குமாரனை கொடுப்பீரானால் நான் என்ன பண்ணுவேன்? உமக்காக கொடுப்பேன். அத்தனை வருஷம் பிள்ளைகள் இல்லை, அத்தனை வருஷம் எதுவுமே இல்லை, உலகம் நிந்தித்தது, உலகம் ஏளனமாய் பார்த்தது. ஆனால் அன்னாளோ கிடைத்த பிள்ளைய சாமுவேலை தேவனுடைய சமூகத்தில் எப்படி பொருத்தனை செய்தாளோ அதே போல கொண்டு வந்து விட்டுட்டான். ஆண்டவரை பார்த்து சொல்ற, ஆண்டவரே நான் பொருத்தனை பண்ணின காரியத்தை சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். இது உம்முடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய காரியம். உமக்காக பொருத்தனை பண்ண காரியத்தை நிறைவேற்றுகிறேன். 1992 ஆண்டு என்னுடைய அப்பா ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக பிஷப் சார்ஜன் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல ஒரு சுவாலஜி லெக்சராக அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் மாணவர்களை கூட்டிக் கொண்டு ஒரு சுற்றுலா செல்லும்படியாக, கல்வி சுற்றுலா செல்லும்படியாக எல்லாரும் சேர்ந்து போகிறார்கள். சுற்றுலா நல்லா போயிட்டு இருக்குது. டூர் ரொம்ப மகிழ்ச்சியாக மாணவர்களோடு கூட சென்று கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் திடீரென்று ஒரு நாள் என்னுடைய அப்பா பயங்கர பலவீனத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள். எழும்பி நிற்க முடியவில்லை, யாரிடத்திலும் பேச முடியவில்லை, பலன் குன்றி போகிற ஒரு சூழ்நிலையில பலனற்று போன நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறார்கள். டூர் முடிந்து வரும் பொழுது பலத்தோடு போன ஒரு மனிதன் பலன் அற்று போய் திரும்ப வருகிறார்கள். மருத்துவமனையில பரிசோதித்து பார்க்கும் பொழுது மருத்துவர்கள் சொன்ன ஒரு காரியம், இவருடைய சரீரத்தில் இந்த பிளட்ல ஜாண்டிஸ் கலந்திருக்கிறது. 3 வகையான ஜாண்டிஸ் இருக்கிறது. ஏ டைப், பி டைப், சி டைப் என்று சொல்லுவார்கள். இதில் பி டைப் ஜாண்டிஸ் பயங்கரமான ஒரு ஜாண்டிஸ். இது வந்தால் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு கடினம் என்று சொல்லுவார்கள். என்னுடைய அப்பாவுக்கு வந்ததோ அந்த பி டைப் ஜாண்டிஸ். என்ன செய்வதென்று தெரியவில்லை. மருத்துவர்கள் மறுபடியும் அந்த பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். ஜாண்டிஸ் வந்தது.
அல்சர் வந்தது, டைபாய்டு வந்தது. 3 வியாதியும் ஒரு மனிதனுக்குள்ளே தொற்றிக் கொண்டது. மருத்துவர்கள் பார்த்து சொன்னார்கள், இவர் பிழைப்பதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை, இவர் வாழ்வதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. கைவிட்ட போன ஒரு நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, என்ன செய்வதென்று தெரியாமல் குடும்பம் அங்கலாய்ப்போடு கண்ணீரோடு உட்கார்ந்திருக்கிறது. என்ன செய்ய முடியும்? ஜாண்டிஸுக்கு மாத்திரை கொடுத்தா அல்சர் அதிகரிக்கிறது, அல்சருக்கு மாத்திரை கொடுத்தா டைபாய்டு அதிகரிக்கிறது, டைபாய்டுக்கு மாத்திரை கொடுத்தா ஜாண்டிஸ் அதிகரிக்கிறது. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று கான்ட்ரடிக்ஷனாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னுடைய தகப்பனார் ஒரு அழகான ஒரு பொருத்தனை செய்கிறார். ஆண்டவரே, 3 நாட்களுக்குள்ளே நீர் எனக்கு விடுதலை கொடுப்பீனானால், if you give me deliverance in 3 days, 3 நாட்களுக்குள்ளே ஒரு அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய சரீரத்தில் நடக்குமேயானால், I will resign my worldly job and continue my heavenly job என்று பொருத்தனை பண்ணார்கள். உலக வேலையை நான் ராஜினாமா செய்துவிட்டு தேவனுக்காக அந்த ராஜ்யத்தை கட்டும் பணியில நான் கடந்து வருவேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாக நடந்த காரியம். 3 நாளைக்குள்ளே எந்த மனிதர்கள் கைவிட்டார்களோ, எந்த மனுஷர்கள் முடியாது என்று சொன்னார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பதாய் என் தேவன் என்னுடைய அப்பாவை மறுபடியும் உயிரோடு கூட எழுப்பினார். எல்லாம் நல்லபடியாக நடந்தது. 7 நாளைக்குள்ள வீட்டிற்கு கடந்து வந்தார்கள். கடந்து வந்த நேரத்தில் வந்த உடனேயே எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க, I am going to do the great commission. தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். உலக பிரகாரமான என்னுடைய வேலையை ராஜினாமா செய்ய போகிறேன். வேகமாக போனாங்க, வேலையை ராஜினாமா பண்ணாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிறதுல 2021 அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அவருடைய உயிர் பிரிகிறவரை தேவனுக்காய், தேவனுடைய ராஜ்யத்திற்காய் அவர்கள் ஓடி இருக்கிறதை என்னுடைய கண்களால் நான் பார்த்திருக்கிறேன். பொருத்தனை செய்ய முடியும்னா அதை நிறைவேற்ற உங்களுக்கு திராணி இருக்கணும். இல்லையா, பொருத்தனை செய்யாமல் இருப்பது நலம். 2வதாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், பொருத்தனை செய்யும் பொழுது அதை செய்வதற்கு, பொருத்தனை நிறைவேற்ற நீங்க திராணி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் பொருத்தனை செய்யாமல் இருப்பது நலம், நல்லது. ஆண்டவர் அதை நல்லதுன்னு சொல்றாரு. நீங்க சொல்லிட்டு செய்யாம இருக்கிறத பார்க்கலாம், சொல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதிலே 2 காரியத்தை சொல்றாரு. ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சுட்டாருன்னா டோன்ட் லேட், தாமதிக்க வேண்டாம். ஆண்டவரே, நாளைக்கு ராஜினாமா பண்றேன், நாளை கழிச்சு ராஜினாமா பண்றேன், அடுத்த வருஷம் பண்றேன்ப்பா. விஆர்எஸ் எடுத்துட்டு வாலண்டியரா சம்பளம் கிடைக்கிறத வாங்கிட்டு சந்தோஷமா வாழ்றேன். எங்க அப்பா விஆர்எஸ் வாங்கல, எதுவுமே தேவையில்லை, இந்த உலகம் கொடுக்கிற எந்த காரியமும் தேவையில்லை. இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் ரொம்ப அழகாக ஆசீர்வதித்திருக்கிறார். உலக மனுஷங்க எங்களை தள்ளினார்கள், உறவுகள் எங்களை அவமானப்படுத்தினது, உறவுகள் எங்களை ஒதுக்கினது. ஆனால் தேவனோ பொருத்தனையை நிறைவேற்றினார். இன்றைக்கு குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார், பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். வசனம் சொல்லியிருக்கிறது அல்லவா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆனால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். ஒருவன் எனக்கு செய்த பொருத்தனையை நிறைவேற்றுவானே ஆனால் தேவன் பரத்திலிருந்து பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் ஆசீர்வாதத்தை, மேன்மைகளை, பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார்.
இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பொருத்தனை செய்வீங்கன்னா அதை நிறைவேற்ற நீங்கள் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொருத்தனை செய்வீர்களானால் அதை செய்ய நீங்கள் பலனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 66 அதிகாரம் 14 நாம் வாசிக்க கேட்போம். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் நினைப்புகளுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். முதலாவது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. வாயிலிருந்து வர்ற காரியத்துல நம்ம வாயில என்ன அறிக்கை எடுக்கிறோமோ அதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. செய்ய முடியாதுன்னா அது என்ன பண்ணக்கூடாது, இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில பொருத்தனையாக சொல்லவே கூடாது. மூன்றாவதாக ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இருக்கிறதுலையே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை ஆண்டுடைய சமூகத்தில் பொருத்தனையாக கொடுக்கணும். இன்னைக்கு ஊழியத்தில் வாரது யாருன்னு பார்த்தா, வீட்டில் 5 பிள்ளைங்க இருப்பாங்கன்னா யார் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலோ, யார் மக்கா இருக்கிறானோ, யாருக்கு அறிவே இல்லாமல் இருக்கிறானோ அவனை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு விட்டுட்டு, ஆண்டவரே இவன் ஊழியத்தை செய்யட்டோம்ப்பா. ஆனால் படித்த பிள்ளைகளை மட்டும் வெளியே அனுப்பிட்டு இருப்பாங்க. நான் தவறென்று சொல்லவில்லை. தேவனுக்கு கொடுக்கிறத பொருத்தனை பண்றத கரெக்டா பண்ணணும். இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, என் இக்கட்டின் நாளில் என் உதடுகளை திறந்து ஆண்டவரே இதை செய்வீரானால் உமக்கு செய்வேன் என்று சொன்ன காரியங்கள் எப்படிப்பட்ட தெரியுமா? ஆட்டுக்குட்டிகள்ல நல்ல குவாலிட்டியானது, புஷ்டியானது, கொழுமையானது தகன பலிகளாக கொடுக்கிறான். காளைகளோ செம்மறி ஆடுகளோ இருக்கிறதுலே முதல் குவாலிட்டிய ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுக்கிறான். ஆனா இன்னைக்கு தேவ ஜனங்கள் ஆண்டவற்றை கேட்கிறது பெருசா இருக்கும். ஆண்டவரே எனக்கு 10 பில்டிங்கை கொடுப்பீங்கன்னா உம்முடைய சமூகத்தில் 100 ரூபாய் பொருத்தனையாக கொடுப்பேன்ப்பா. பொருத்தனை நல்லா தான் இருக்குது, கேட்கிற கேள்வி நல்லா தான் இருக்குது. ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியம் ஏதோ பிச்சை போடுற மாதிரி கொடுக்கிறோம். காணிக்கை என்பது பணம் காசுல இல்ல, உள்ளத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்னால் எதை செய்ய முடியுமோ ஆண்டவரே உமக்காக ஒரு 10 பேரை நான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவேன். ஆண்டவரே துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களுக்கு உம்முடைய சத்தியத்தை நான் சொல்லுவேன். நல்ல பொருத்தனை. ஆண்டவரே நீர் எனக்கு ஜீவனை கொடுப்பீரானால், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை மறுபடியும் நீர் உயிர்ப்பிப்பீரே ஆனால், நான் 10 மனிதர்களுக்கு நான் போகிற இடத்துலலாம் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லுவேன். அது பொருத்தனை. ஆண்டவர் உங்கள்ட்ட காணிக்கை எதிர்பார்க்கல. 10,000 ரூபாய் கொடுத்தாதான் ஆசீர்வதிப்பேன், 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் உன் குடும்பத்தில் கட்டுகளை மாற்றுவேன், கோடிகள் கொடுத்தாதான் உன் வாழ்க்கையில சோர்வுகளை மாற்றுவேன். ஆண்டவர் எங்கேயும் அப்படி சொல்லல. ஆண்டவர் சொல்றா ஒரே ஒரு காரியம், இந்த உலகத்தை ஆதாயம் பண்ணுங்க, உலகத்தில் ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுங்க. கிடைக்கிற சமயத்துல பார்க்கிற ஜனங்களிடத்துல ஆண்டவர் உங்களுக்காக மறிச்சாரு. நல்ல பொருத்தனை. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில சோர்வுகள் மாறுமையானால், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் மாறுமையானால், என் வாழ்க்கையில் போராட்டங்கள் மாறுமையானால், நான் உமக்காக 10 பேருக்கு ஆண்டோடைய அன்பை எடுத்து சொல்லுவேன். இன்னும் 10 ஆத்துமாக்களை தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு வருவேன். 10 ஜனங்களை ஆகிலும் என்னுடைய வாழ்க்கை நாட்கள்ல ஆதாயப்படுத்துவேன். நல்ல பொருத்தனை. ஆண்டவர் நல்ல பொருத்தனை உங்களிடத்துல விரும்புகிறார். குவாலிட்டியான பொருத்தனை விரும்புகிறாரு. பொருத்தனை செய்கிறதுல குவாலிட்டி ஆண்டவர் விரும்புகிறாரு. இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண சட்டை எடுக்கும் பொழுதே, ஒரு கிறிஸ்துமஸ்க்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கும் பொழுதே நாம் பார்க்கிறோம் 10 செலக்ஷன் இல்லை 50 கடைக்கு ஏறி இறங்குவாங்க.
இங்க அங்க அந்த குவாலிட்டி இருக்குது, இங்க அந்த குவாலிட்டி இருக்குது, இங்க இப்படிப்பட்ட கிளாத் கிடைக்குது, அங்க இங்கன்னு தேடி ஓடுவாங்க. சாதாரண போடுற ட்ரெஸ்லயே இவ்வளவு குவாலிட்டி பார்க்கிறோம்னா தேவனுக்கு கொடுக்கிறதுல நம்ம எவ்வளவு குவாலிட்டியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பதாக, பிரசங்கம் பண்றதுக்கு முன்பதாக நான் என்னை உடைத்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே குவாலிட்டியான பிரசங்கத்தை கொடுக்கணும்ப்பா, ஆண்டவரே பிரயோஜனமுள்ள பிரசங்கத்தை கொடுக்கணும் தகப்பனே, ஆண்டவரே நீ என்னோடு கூட பேசுமப்பா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பொருத்தனை குவாலிட்டியாக இருக்கணும், பேசுற காரியம் குவாலிட்டியா இருக்கணும். நிறைய பேரை பார்க்கிறோம். கடந்த நாட்களில் நாம் ஒரு வேதாம கல்லூரி நடத்தி கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால ஜனங்கள் படிப்பதற்கு ரொம்ப ஈஸியான வகையில் ஆன்லைன் கோர்சஸ் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். சராம்பூர் பல்கலைக்கழகத்தோடு கூட இணைந்து நம்முடைய வேதாகம கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை என்னுடைய வாட்ஸ்அப்பில் நான் வைத்திருந்தேன். வாட்ஸ்அப் மாத்திரமல்ல, ஃபேஸ்புக்லேயும் அதை பதிவேற்றம் செய்திருந்தேன். நிறைய ஜனங்கள் எனக்கு ஃபோன் செய்தார்கள். ஐயா, நான் கேள்விப்பட்டேன், இப்படி நீங்கள் ஒரு வேதாகம கல்லூரி நடத்துகிறீர்கள், எங்களுக்கு அட்மிஷன் கிடைக்குமா, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். நான் எல்லா காரியத்தையும் அவரிடத்தில் விரிவாக பேசிக்கொள்வேன். பேசி முடிந்த பிறகு என்னை பார்த்து கேட்பாங்க, என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன் 5ஆம் கிளாஸ் ஐயா படிச்சிருக்கிறான், அவனுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்குமான்னு கேட்பார்கள். பெரம்பூர் யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார்கள். வித்தவுட் டிகிரி இல்லாமல் வேத புஸ்தகத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள முடியாது. சும்மா வாசிக்கலாம், வேத புஸ்தகத்தில் என்ன இருக்குன்னு சும்மா எழுதியிருக்கிறது அப்படியே வாசிக்கலாம். ஆனால் வேத புஸ்தகத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் வேத புஸ்தகத்தை படித்து தான் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு சும்மா வந்த மாதிரிலாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ ஆண்டவரிடத்தில் பொருத்தனை பண்ணுவாயானால் இஃப் த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆதியாகம புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். காயினும் ஆபேலும் தேவனுக்காக பலியை செலுத்துகிறார்கள். ஆனால் தேவன் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார், காயினை நிராகரித்தார். காரணம் என்ன தெரியுமா? முழு மனதாக he gave the first quality to God. தேவனுக்கு முதல் படியான காரியத்தை கொடுத்தார். உங்க வாழ்க்கையில பொருத்தனை பண்றீங்கன்னா 3 காரியத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. முதலாவது, வாயிலிருந்து பொருத்தனை பண்ணதை நீங்க நிறைவேற்றணும். 2வதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், உங்களால் பொருத்தனை செய்ததை நிறைவேற்ற முடியும்னா பொருத்தனை பண்ணுங்க. 3வது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், முதல் காரியத்தை, ஆண்டவரே கிடைத்த முதல் ஆசீர்வாதத்தை, the டாப் மோஸ்ட் குவாலிட்டியை உங்களுடைய கரங்களை நான் கொடுக்கிறேன். முதல் காரியத்தை அவனுடைய சமூகத்தில் பொருத்தனையாக கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பொருத்தனைகளுக்கு பதிலை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தாவீதை ஆசீர்வதித்த தேவன் மிக அழகாக சொல்லுகிறார், தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், பதிலை கொடுத்தீர், விடுதலை கொடுத்தீர், வெற்றியை கொடுத்தீர். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார்.